ஆட்டோ வருமா? வந்தா கூட்டிட்டு போ. அண்ணா நான் வந்தாதான் ஆட்டோ வரும். என்னண்ணா விளையாடாம வாங்க, கொஞ்சம் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். சரி வண்டியில ஏறு. ஆனா மீட்டருக்கு மேல 30 ரூபா போட்டு தரணும் சொல்லிட்டேன். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி கொடுத்து தொலைற, வேற வழி இல்ல, எல்லாம் என்னோட நேரம். ரொம்ப தான் சலிச்சுக்கிற மவனே. இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தினாலும் கடைசியில எங்கிட்ட தான் வந்தாகணும். மதியம் எந்த ஆட்டோவும் இருக்காது. ஓ, அந்த தைரியத்துல தான் இவ்வளவு இதா பேசுறீங்களா? சரி வண்டி எடுங்க. பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வண்டியில ஏறு, இல்லனா வண்டி உன் மேல ஏறிடும். ஜாக்கிரதை. ஆயா, இந்த குந்தானின்னா என்ன அர்த்தம்? எங்க பார்த்தாலும் பொண்டாட்டிங்களை அப்படியே கூப்பிடுறாங்களே, அது என்ன கெட்ட வார்த்தையா? அட லூசு பேராண்டி. குந்தானினா உரல்னு அர்த்தம்டா. அது ஒன்றும் கெட்ட வார்த்தைலாம் இல்ல. எல்லா புருஷன்மார்களும் தன்னோட பொண்டாட்டிய செல்லமா கூப்பிடுறானுங்க. புரிஞ்சதாடா மடபையிலே? அப்ப குந்தானினா கெட்ட வார்த்தை இல்லையா? டேய் குட்டி செல்லம், வந்து குளிடா, ஸ்கூலுக்கு போகணும்ல. ஐயோ போமா, நான் வரமாட்டேன். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி புள்ளைய பார்த்தது உன்ற தப்பு. அது சரி தங்கமே, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? டிசம்பர் மாசத்துக்கும் மத்த மாசத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாப்போம். தண்ணிய பார்த்ததும் குளிச்சா அது மத்த மாசம். தண்ணிய பார்த்ததும் கொஞ்சம் யோசிச்சு குளிச்சா அதுதான் டிசம்பர் மாசம். எப்படி? யோ புருஷா, இவருதான் என்னோட ஹஸ்பண்ட். மீன் குழம்பு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடியா? அட கிறுக்கு பயப்புல, நீ வச்ச குழம்புக்கு பேர் வச்சிட்டியா? இருடி, நான் சாப்பிட்டுட்டு அது புளி குழம்பா இல்ல பூண்டு குழம்பான்னு சொல்றேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏய் மகனே, நம்ம சொந்தக்காரங்களாம் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அடிக்கடி நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாலே போதும்பா, செம்ம சந்தோஷம் ஆயிடுவாங்க. அப்படியே அப்படி உன்னை பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா தம்பி? எப்படி இருக்கிற? பாக்க வீட்டு வேலைக்காரமான தானே இருக்கிற, தெரியும். உனக்கு ஒரு நாள் இருக்குமா பாரு. டேய் பேராண்டி, எங்கடா உன் பொண்டாட்டி? 2 நாளா ஆளையே காணோம். அவங்க அம்மம்மா வீட்டுக்கு போயிருக்க. அவங்க வீட்டுக்கு போறா, அப்ப மட்டும் குதிரை வேகத்துல போற. ஆனா திரும்பி புருஷ வீட்டுக்கு வரும்போது மட்டும் ஆமா மாதிரி மெதுவா வருவாள். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஆனா இந்த ஆம்பளைங்க மட்டும் எங்க போனாலும் சீக்கிரமா வந்துடணும். இது என்ன நியாயமோ? ஏண்டா இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க? என்னாச்சு உனக்கு? விவசாயம் பண்ற பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். ஆனா தம் பொண்ணை கட்டி கொடுக்கும் வீட்டுக்காரனுங்களுக்கு தோப்பு துறவு இருக்கணுமா? என்னங்க நியாயம் அது? உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இது? என்னடா அநியாயமா இருக்கு? அதாங்க எங்களுக்கும் புரியல. பொண்ணுங்களை பெத்த பெற்றோர்களுக்கு நீங்க செவ்வாயில காலை வச்சாலும் சாப்பாட்டுல கை வைக்க கடைசியா எங்கிட்ட தான் வரணும். சோலி முடிச்சு. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.